சென்னை போரூரில் உள்ள அரசு பள்ளியில் +2 படித்து வந்த மாணவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முட்டிப்போட வைத்து ஆசிரியர் அவமானப்படுத்தியதால் ஏற்பட்ட மன உளைச்சலில் மாணவி உயிரை மாய்த்து கொண்டதாக புகாரானது எழுந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், விரிவான தகவல்கள் என்ன? சென்னை போரூர் அடுத்த கிரகம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ஐயப்பன். இவரது மகள் தரணி. இவர் போரூர் அருகே கூடிய பாய்க்கரை அரசு பள்ளியில 11ஆம் வகுப்பு முடித்துவிட்டு தற்போது 12ஆம் வகுப்பு படித்து வருவதாகவும் 11ஆம் வகுப்பு தேர்வுல 2 பாடங்கள தமிழ் மற்றும் அக்கௌண்ட்ஸ் பாடத்துல குறைந்த மதிப்பெண்கள் எடுத்து தோல்வியுற்றதாகவும் அதனை மறுதேர்வு எழுதிவிட்டு +2 படிவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அவரது பள்ளியில ஆசிரியர், இந்த அக்கௌண்ட்ஸ் ஆசிரியர் கூடிய ஒருவர் இந்த மாணவியை திட்டி அனைத்து மாணவர்கள் முன்பாக திட்டியதாகவும் முட்டி போட வைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் இந்த மாணவி நேற்று மாலை வீட்டிற்கு தனது உயிரை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் அது குறித்து SRMC போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருவதாகவும் அவரது பெற்றோர் பள்ளியில விசாரித்த போதுதான் இந்த தகவல் கிடைக்கப்பட்டு அது குறித்தான புகாரை SRMC காவல் நிலையத்தில் கொடுத்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. மாணவியை சக மாணவிகள் முன்பாக முட்டி போட வைத்து கையை பின்னால கட்ட வைத்து அந்த மாணவியை மக்கு என்று ஆசிரியர் திட்டியதால் மழை முடிந்து அந்த மாணவியை தற்கொலை செய்து கொண்டதாகவும் பெற்றோர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்கு வைக்கப்பட்டிருக்கிற நிலையில உடலை வாங்க மறுத்தும் அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பெற்றோர் தரப்புல போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். SRMC போலீசார் தொடர்பான விசாரணையை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். பள்ளிக்கு சென்று தீவிர விசாரணை செய்து அந்த ஆசிரியர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், தோல்வியுற்ற போது கூட தங்களது மகளை தாங்கள் திட்டவில்லை என்றும், ஆனால் ஆசிரியர் திட்டத்தினால்தான் இந்த போன்ற தனது உயிரை மாய்த்துக் கொண்டதாகவும் பெற்றோர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது தாய் கதறியபடியே இந்த தகவலை தெரிவித்து போலீசாரிடமும் புகார் அளித்திருக்கிறார். அது தொடர்பான விசாரணையை முன்னெடுத்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மாணவியின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் மற்றும் பெற்றோர் போலீசாரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் வைத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.